நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த பர்பஸ் ஆஃப் த சர்ச், சபையின் நோக்கம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது ப்ரேயர், ஜெபம். இரண்டாவது பிரேய்ஸ், துதி. மூன்றாவது ப்ராக்ளமேஷன், பிரசங்கம். நான்காவது பவர், வல்லமை. ஐந்தாவது பார்ட்னர்ஷிப், உடன் வேலையாட்கள். ஆறாவது ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். ஏழாவது பிரசன்ஸ், சமூகம். சபையின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த சர்ச். முதலாவது ப்ரேயர், ஜெபம். 2 நாளாகமம் 7:12-16. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவர்களும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்பட்டு என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஆகவே சபை தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்கு க்ஷேமம் வர வேண்டும் என்றால், தேசத்தை அழிவிலிருந்து விலக்க வேண்டும் என்றால், சபையுடைய முக்கியமான நோக்கம், ஊழியம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். காரணம், தேவனுடைய கண்கள், தேவனுடைய இருதயம் ஆலயத்தின் மேலே இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப்படும். அவருடைய சர்வாங்கங்களும் அவருடைய பலிகளையும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரி. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்னப்படும். ஆகவே ஆண்டவருடைய வீடு என்ன வீடு? என்னுடைய வீடு சகல ஜனங்களும் வந்து மணிக்கணக்காக கதை பேசுகிற வீடு என்னப்படும் அப்படின்னு போட்டிருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? ஆகவே சபையுடைய முக்கியமான நோக்கம், ஊழியம் என்ன? ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கும். ஆகவே நானுடைய சித்தம் எந்த சமயத்திலும்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? சகல விதமான வேண்டுதல்னால் என்ன அர்த்தம்? அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஜெபங்களை என்ன செய்யணும்? ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆவியினாலே ஜெபம்
மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன்? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்யும். இது மிக முக்கியமான ஊழியம். இப்படி சபை ஜெபிக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? பக்தியோடு வாழ முடியும், நல்லொழுக்கத்தோடு. கலகம் இல்லாமல் எத்தனை பேருக்கு கலகம் இல்லாமல் அமைதியாக பக்தியாக நல்லொழுக்கமாக வாழணும்னு ஆசை இருக்குது? அப்போ என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்கும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை நம்மால் என்ன செய்ய முடியும்? வாழ. ஆகவே சபைக்கு ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஊழியம் ஜெப ஊழியம். என் வீடு என்ன வீடு? ஜெப வீடு. எப்பொழுதும் நம்ம சபைக்கு வரும்பொழுது ஒரு ஜெப ஆவியோடு என்ன செய்யணும்? வர வேண்டும். இது ஒரு ஜெப வீடு. இரண்டாவது பிரேஸ், துதி. சங்கீதம் 100. அவர் வாசங்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அப்போ எப்படி வரணும்? எப்படி உள்ள வரணும்? அவருடைய வாசல்களில் துதியோடு புகழ்ச்சியோடு. அது உண்மையான்னு தெரில, நான் கேள்விப்படுறேன். சில பேர் வீட்டிலேருந்து உள்ளே வர வரைக்கும் சண்டை போட்டுனே வராங்கன்னு கேள்விப்படுறேன். உண்மையாக பொய்யான்னு தெரில எனக்கு. வீட்டில் கிளம்புனதுலேருந்து இங்கே உள்ள கேட்டு உள்ளே நுழையிற வரைக்கும் வர சண்டை வாக்குவாதம் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே என்றும் ஆனந்தம். வர ஃபுல்லாக உள்ள நுழைய வரைக்கும் என்ன இருந்துச்சாங்க? சண்டை போட்டுன்னு ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவரை ஏமாற்ற அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசருடைய துதித்தவருடைய நாமத்தை யோவான் 4:23-24. உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்ளும்? மாயமாயும் அப்படியா போட்டிருக்க? மாயமாயும் பொய் பித்தலாட்டத்தோடும் அப்படியா போட்டிருக்க? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்துடும். தம்மை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே சபை என்ன செய்யணும்? முக்கியமான ஊழியம். ஆண்டவர் எப்பொழுதுமே தொழுது கொள்ளும். தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை பாட வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுகிறோன்னு நினைக்கிறீங்க? காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் சில பேர் தூக்கத்துலேயும் பேசுகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். தெரில எனக்கு. ஒருத்தர் அவர் என்ன சொன்னாலும் மனைவி நம்பாதான். என்ன சொன்னாலும் நம்ப. ஆனால் தூக்கத்தில் ஏதோ வளர்னா அதை மாத்திரம் நம்புமா. தூக்கத்தில் ஏதோ வளர்னா அதை பிடிச்சிக்கும். இப்படி பண்ணிங்க, ஏன் எப்போ 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 நான் இல்லை தூக்கத்தை சொன்னீங்க, தூக்கத்தில் வளர்றதை மாத்திரம் உண்மைன்னு நம்புமா. சரி, அவர் பார்த்தாரு,
அப்போ இனிமேட்டு நம்ம இதை நம்ப வைக்கணும்னா எப்போ பேசணும்? பகல் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏதாவது மனைவிக்கு நம்ப வைக்கணுன்னா கண்ணை மூடின்னு நைட்டில் என்ன ஏதாவது உளர்னார்னு வைங்க, அதை பிடிச்சிக்குமான். ஆகவே காலையில் எழும்பினதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறோம், அதில் எத்தனை வார்த்தை தேவனை துதிக்கிற வார்த்தை? அதுதான் கேள்வி. ஆண்டவர் நமக்கு நாவு கொடுத்துருக்கிறார், சரியா? நாவு கொடுத்துருக்கிறார். இந்த நாவை ஒவ்வொரு நாளும் எதையோ பேசுகிறோம். ஆண்டவரை துதிக்க எத்தனை வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருது? அதுதான் கேள்வி. அதுதான் ஆண்டவர் விரும்ப. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதுக்காக உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசிரியரும் பரிசுத்த ஜாதியாரும் அவருக்கு சொந்தமான ஜனம. எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆகவே சபையோட மிக முக்கியமான ஊழியம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இந்த நாட்களில் அப்படி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது இப்படிப்பட்டவர்களை பிதா விரும்புகிறார். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ்லி த ஃபாதர் சீக்கத் அப்படின்னா தேடுறார். யார் என்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறார் என்று ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவரே நீர் நல்லவர். வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணனான்னு தெரியலையா? கரண்ட் பில் என்ன ஆகும்? அப்போ இருதயம் எங்கே இருக்குது? இங்கே மனுஷ முகத்தை தேவன் எதை பார்க்குறார்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவர்களை தேவன் தேடுகிறார். முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறோமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? எவ்வளோ நன்மை பெற்றிருக்கோம், அதுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோமா? இது மிக முக்கியமான ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. 3வது ப்ராக்ளமேஷன், பிரசங்கம். அப்போஸ்தலர் 5:42, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். சபைக்கு மிக முக்கியமான ஊழியம் ஆண்டவரை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் தேவாலயத்திலையும் அறிவிக்கணும், வீடுகளிலும் அறிவிக்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படி உங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், உடைய பாவங்களை மன்னிக்கும்படி தன் ஜீவனை கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த செய்தியை அறிவிக்கும்படி சபைக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கம். அப்பொழுது முடிவு. அநேகருக்கு பெரிய கேள்வி, எப்போங்க முடிவு வரும், எப்போங்க உலகம் முடிவு வரும்? இந்த அடையாளங்க அந்த அடையாளங்க எப்போங்க முடிவு வரும்? இப்போ தான் முடிவு வரும். மீதியெல்லாம் முடிவு உடனே வராது. இவைகளாம் வேதனைக்கு ஆரம்பம். பூமி அதிர்ச்சிங்க, கொள்ளை நோய்ங்க, யுத்தங்க, இவைகளெல்லாம் வேதனைக்கு முடிவுடனே. முடிவு எப்பொழுது வரும்? சபை என்ன செய்யணும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அப்பொழுது முடிவு வரும். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீஷர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். இதோ
உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆகவே ஆண்டவர் சபைக்கு கொடுத்த உலகம் முழுதும் போய் சீஷராக்குங்க, சுவிசேஷத்தை அறிங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, நான் சொன்ன எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் கடைசி வரை நான் உங்களோடு இருப்பேன். 4வது பவர், வல்லமை. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் யார்? விசுவாசிக்கிறவர்கள்னா யார்? பயங்கர கஷ்டமான ஒரு கேள்வி கேட்ட மாதிரி பார்த்துருங்க. டெக்ஸ்ட் புக்லேயே இல்லைங்க இந்த கேள்வி. என்னங்க இந்த கேள்வியை போய் கேட்டீங்க? விசுவாசிக்கிறவர்கள்லாம் யாருன்னு கேட்குறேன். சரியா? அது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை நவமான பாஷைகளை பேசும், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்து அது அவர்களை வியாதியஸ்தர் மேல் கைகளை, அப்போது அவர்கள் இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் தேவனுடைய வலது பாரசில் உட்கார்ந்தார். சரியா? ஆண்டவர் உட்காந்துட்டாருங்க, நம்மளும் உட்காரலான்னு சொன்னாங்களா? என்ன செஞ்சாங்க? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்க கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடக்கும், அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை. ஆகவே சபையுடைய நோக்கம் தேவ வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். வசனத்தை உறுதிப்படுத்தும் அடையாளங்கள், அற்புதங்கள், வியாதியஸ்வை கைகளை, பிசாசுகளை துரத்தும்படி. இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசம், இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். ஆண்டவரே, இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நான் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 5:12-16. அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யும். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடைய துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்த திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார். பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டில்களில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார். சுற்று பட்டணிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆகவே இதுதான் சபை உடைய ஊழியம். இதுதான் ஆதி சபை இப்படி தான் ஊழியம். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த நாட்களில் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 19:11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமங்களையும் கற்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆனால் இவங்க அங்கே போகணுன்னு அவசியமே இல்லை. ஐயா, நான் 6வது மாடியில் இருக்கிறேன், எங்கள் இது லிஃப்ட் பழைய பில்டிங் லிஃப்டே கிடையாது, கொஞ்சம் மேலே ஏறி வந்து என் மேலே தலை மேலே கையை வச்சு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா என் தலைவலி போவோம். அந்த மாதிரி யாருன்னா சொல்லின்னு இருந்தாங்களா? அவளே எங்கேயும்
அவர் சரீரத்தில் இருந்த துணி அதை போய் போட்டாலே என்ன, அது வியாதி சுகமடைந்தது, பிசாசுகள் வெளியே சென்ற. இந்த நாட்களிலே இப்படி தான் சபையினுடைய ஊழியம் இருக்க வேண்டும். யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானான், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக சபையானது தேவ வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை அறியாத மக்கள் இதை கண்டு கர்த்தர் மீது விசுவாசம் வரும். 5வது பார்ட்னர்ஷிப், உடன் வேலையாட்கள். யோவான் 15:5-6 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே ஏறியுண்ட கொடியைப் போல் அவன் ஏறியுண்டு உலர்ந்து அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினினாலே போடுவார், அவைகள் எரிந்து. அப்படி என்றால் ஆண்டுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நிலைத்திராமல் இருந்தால் என்ன தூக்கி வெளியே போட்டுரும். இந்த நாட்களிலே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக கிரியை செய்வர்களாக, உடன் வேலையாட்களாக. கிரிக்கெட் மேட்ச்சில் அங்கே விளையாடுறவங்க விளையாடிருந்தால் மீதி பேர் இந்த வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படி தானே? விளையாடுறவங்க கொஞ்சம் பேர் தான், மீதி பேர்லாம் என்ன பண்ணுறாங்க? இது அப்படி கிடையாது. எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். உடன் வேலையாட்கள்னா எல்லாம் வேலையாட்கள் தான். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு சில பேர் அவங்களுடைய ஊழியம் என்னென்னா போதகருக்கு மார்க் போடுறது. இன்றைக்கி ஆராதனை 50 மார்க்கு, இன்றைக்கி செய்தி சரி போனால் போது 40 போடுறேன். ஃபெயில் ஆகிக்கிட்டு இருப்பேன். சரி போனால் போது என்ன போடுறேன்னா அதுதான் அவங்க ஊழியம் நினச்சின்னு இருக்காங்க. உக்காந்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு மார்க் போடுற ஊழியம் இல்லைங்க. ஒன்றும் கனி கொடுக்கலாம், என்ன ஆகும்னு வசனம் போட்டிருக்கா. பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நீங்களே வாசித்துக்கோங்க, 6ஆம் வசனத்தை நல்லா வாசித்துக்கோங்க. சரியா? 1 கொரிந்தியர் 12:20-27 அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது காலை நோக்கி நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களை காணப்படுவதில்லை, மிகவும் வேண்டியவர்களாக இருக்குது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கும். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களை அதிக அலங்காரம். நம்மில் லட்சணம் உள்ளவருக்கு அலங்காரம் வேண்டியது இல்லை. சரியா? இந்த வசனத்தை யாருன்னா வீட்டில் மாட்டின்னு இருக்கிறீங்களா? வீட்டில் மாட்டின்னு இருக்கிறீங்களா? சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை ஒன்று குறித்து கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைகளுக்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் என்ன செய்யணும்? கூட. ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக தனித்தனியே அவயங்களுமாக இருக்கும். ஆகவே சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு உத்தரவாதம். எல்லாம் ஒரே கையை பார்த்து எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்ல முடியும்.
காலுக்கு காலு செய்ய வேண்டிய உத்தரவு. சரியா? கை கை செய்ய வேண்டிய. இப்போ கால் இன்னும் எல்லாம் சாப்பாடெல்லாம் கை தான் சாப்பிட்டுன்னு இருக்குது. ஏன் காலில் சாப்பிட்டா என்ன, நானும் அது அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இருதயம் முக்கியம் இல்லையா? எல்லாம் முகத்தை தான் பார்க்குறாங்க. முகத்துக்கு நீங்கள் பவுட்ரு போடுறீங்க, இதை பண்ணுறீங்க, இன்னொன்னா பண்ணின்னு இருக்கிறீங்க. நான் உள்ளே இருக்கிற என்னை யாருன்னா பார்க்குறாங்களா? நாளையிலேருந்து நான் தலைக்கு மேலே இருக்கணும், எல்லாம் என்னை பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன ஆகும்? அவங்க இருதயத்தை பார்க்கணும். நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா யாரும் அவங்க இருதயத்தை பார்ப்பாங்களா? இருதயத்தில் பயங்கரமான பாதிப்பு இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுனா தான் உங்கள் இருதயத்தை யாரும், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் இருதயத்தை யாருமே என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே உடன் வேலையாட்கள்லாம் சரீரத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்ன உத்தரவாதம் அதை என்ன செய்யணும், மற்றவங்களெல்லாம் செய்யக்கூடாது. பார்த்து தேவையில்லாத பொறாமை, போராட்டம், சண்டைலாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சண்டை போடணுமா, சண்டை போடக்கூடாதா? யார் யாருக்கு என்ன சரீரத்தில் என்ன அவன் கொடுத்தா அமைதியாக சந்தோஷமாக கொடுக்கப்பட்டது என்ன செய்யணும்? அது சரீரம் ஒன்று தான். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவயங்களுமாய் இருக்குது. ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுழல் எண்ண வேண்டும். அந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு போல். அந்த காலத்தில் என்ன பிரச்சனை இது? தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்படின்னா எல்லாருக்கும் பேராசை பெருநஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி எண்ணாதீங்க. உங்கள் அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யாதீங்க. தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்குது, ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. சரியா? அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்குது. இப்போ நான் பேசுனா உங்களுக்கு சிரிப்பு வருதா வரலையா? நான் சொல்கிறேன், நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் சிரிக்கிறாங்களான்னு. சில பேர் என்னை காப்பி அடிக்கலான்னு பார்க்குறாங்க. நான் சொன்னேன்னு கேட்டு ஜனங்க சிரிக்கிறதுக்கு அழ ஆரம்பிப்பாங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு கடி ஜோக் சொல்கிறீங்களேன்னு. கடி ஜோக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால் அவரவருக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபை இருக்கிறவங்க சொன்னால் தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். சில பேர் என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவாங்க, ஐயா நல்ல இதெல்லாம் நான் சொன்னதை சொல்லி காட்டுவாங்க. ஒருத்தரவங்க சிரிப்பே வரல. பிரசங்கத்துக்கு முன்னாடி ஐயா இந்த மாதிரிலாம் சொல்லுவாருன்னு மைக்கில் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐயா அப்படியெல்லாம் பேசுவாருன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னதை சொல்லி காட்டு பார்க்கலான்னு ஒன்றும் எஃபெக்டே இல்லைங்க. யாருமே அதுலேருந்து என்ன தருது? நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்கள்படினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடைய விசுவாசத்தை பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்கு. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இரக்கம் செய்கிறான், உற்சாகத்துடன் செய்ய. ஆகவே உடன் வேலை ஆட்கள் என்றால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். இதை செய்.
அதில் என்ன சரி நிலைத்து இருக்க வேண்டும். 6வது ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். சபையினுடைய முக்கியமான ஊழியம் ஆண்டவரை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். எபேசியர் 5:25-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஆகவே ஆண்டவர் வரும்போது தன் மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்கணுமா? வசனத்தை வைத்து, அப்படிதானே போட்டிருக்கு, திருவசனத்தை கொண்டு. இதுதான் சோப், தண்ணீர் முழுக்கும் சோப் போட்டு துணி துவைக்கிற மாதிரி வசனத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை சுத்திகரித்து பரிசுத்த கரை திரை முதலானவள் ஒன்றும் இல்லை பரிசுத்தமும் பிழையற்ற மகிமுள்ள சபையாக அதை நமக்குள். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வசனத்தினால என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரியா? ஒரு சபையில் சொன்னாங்களாம், நாம் ஒருவரும் இந்த நாளில் வந்த வண்ணமாகவே போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு திருந்து, அதுதானே அர்த்தம். அவர் நான் அப்படியா, சரி, நான் வரும்போது இந்த வழியில் வந்தேன், நான் போகும்போது அந்த வழியில், அதுதான் அவருக்கு புரியுது. இந்த கேட்டில் வந்தேன், போகும்போது அந்த கேட்டில் போகிறேன், நான் வந்தவண்ணமா போகலன்னு. அதான் அர்த்தம். வந்தவண்ணா போத திருந்து வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் உணர்த்தினா மனம் திரும்பு, அதுதானே அர்த்தம். இதுவே ஒரு சபையில் பிரசங்கம் முடிச்சோன்னு ஒரு பிரதர் வந்துடுவாராம். ஐயா, ரொம்ப சிறப்பான செய்தி இது, நேராக அந்த பிரதருக்கு தான் இந்த செய்தி. யாரோ ஒருத்தரை காட்டுவார், அவருக்காகவே நீங்கள் பேசுனீங்கன்னு. திருப்பி அடுத்த வாரம், ஐயா சரியான அந்த சிஸ்டருக்கு கரெக்டான செய்தி நீ கொடுத்து. ஒரு நாள் தனக்குன்னே என்ன செய்ய மாட்டாராம், எல்லாமே இந்த பிரதருக்கு அந்த சிஸ்டருக்கு. ஒரு நாள் பயங்கர மழை புயல், இடத்துல யாருமே வரல, இவர் ஒருத்தர் தான் இருந்தாராம். இவர் ஒருத்தர் தான். சரி, இன்றைக்காவது இந்த மனுஷனுக்கு ஒரு உணவு வருமா, ஐயா பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு வந்துட்டாராம். ஐயா சிறப்பான செய்தி, கரெக்டாக அந்த பிரதருக்கு, அவர் இன்றைக்கி வந்திருக்கணுன்றார். அந்த பிரதர் இன்றைக்கி வந்திருக்கணுமா, அவருக்கா இந்த செய்தி. ஆகவே இந்த நாட்களிலே சபை நம்மை ஆயத்தப்படுத்த ஊழியம். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்து, எனக்குள்ள கிரியை செய்யணும், உணர்த்தும், என்னோட பேசும், உடைய வசனத்தை வைத்து என்ன செய்யும்? சுத்திகரியும். எபேசியர் 4:11-13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக்குவர். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷம், சிலரை மெய்ப்பராக, சிலர் போதகராக. அப்படி எதுக்காக இவெல்லாம்? எதுக்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்லாம் எதுக்காக? பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? சீர் பொருந்த வேண்டும், கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டும். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு
அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக உபதேசம், எதுக்காக பிரசங்கம்? எந்த மனுஷனும் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கணும்? தேறினவனாக நிறுத்த வேண்டும். ஆகவே சபையுடைய முக்கியமான ஊழியம் ஆயத்தம் பட வேண்டும். ஆண்டவரே என்னோட பேசு, நான் தேறினா முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கும். 7வது பிரசன்ஸ், சமூகம். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அங்கே சபையினுடைய மிக முக்கியமான ஊழியம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அவருடைய நாமத்திலே கூடி வரும். ஆண்டவர் நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன், நீங்கள் ஒருமனப்படுங்க. நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கு. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இறுதி என்ன வாஞ்சிக்கிறது? எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியிலே இருப்பேன், எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன். அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் சபையுடைய முக்கியம். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சந்நிதியிலே நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுக்கு சபைக்கு வந்து ஆண்டவரை சந்திக்கணும். அதுக்காக வரணும். இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். ஒரு வாரமாச்சு. சில பேர் வந்து இந்த கிளப்புக்கு போகிற மாதிரி, சில பேர் கிளப்புக்கு போய் இவங்கள பார்த்து பேசணும், இதை பேசணும், அதை பேசணுன்னு ஞாயிற்றுக்கிழமையானா என்ன யாரை பார்க்கறதுக்காக வராங்க? வந்தோடனே அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, நடக்குதா இல்லையா? யாருக்காக வரோம்? யாருக்காக? எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியிலே இருப்பேன். சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது சண்டை போட்டேன், வரமாட்டேன்னு சொன்னேன். நீ போ அப்படின்னு சொன்னாங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது என்ன நினச்சேன்? மகிழ்ச்சியாக தேவனுடைய இருக்கணும்னு வாஞ்ச இருக்கும்போது சபைக்கு போகலான்னா என்ன வருங்க? இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம். வாங்க போகலாம், தேவனோடு இருக்கலாம். இதுதான் இந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு போக மாட்டேன்றார். சபைக்கு போக மாட்டேன். மனைவி வாங்க கிளம்புங்க சபைக்கு போகணும். இல்லை வரமாட்டேன், சபைக்கு வரமாட்டேன். ஒன்றும் அவங்க யார் சபையில் இருக்க ஒருத்தரும் எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கும் என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, நான் வரல. இல்லை வாங்க. எதுக்கு சபைக்கு போகணுன்னு கேட்குறாரு மனைவி. ஏன் நான் சபைக்கு போகணும்? அங்கே ஒருத்தரும் அவங்களுக்கும் என்னை பிடிக்கல, எனக்கும் அவங்கள, எதுக்கு நான் சபைக்கு போகணுன்னு. மனைவி சார் நீங்கள் போகணும் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் தான் சபைக்கு போதகர்னாங்க. நீங்கள் ஏன் போகணுன்னா நீங்கள் தான் சபைக்கு போதகர். போதகரே போக மாட்டேன்றாராம். போதகரை இன்றைக்கி நான் செய்ய மாட்டேன். சபைக்கு நம்ம சபை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதோ சபை. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றால் என்ன இருக்கணும்? சந்தோஷம். உள்ளே வரும்போதே பார்த்தாலும் என்ன பார்த்துன்னு இருக்கேன். எத்தனை பேர் இன்றைக்கி சந்தோஷமாக வந்து உட்காந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு? அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவரை நேசிக்கும்போது அவரோடு இருக்கணும்னு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? சபையின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த சர்ச். முதலாவது ப்ரேயர், ஜபம். எப்பொழுதும் ஜெபிக்க வேணும். அப்போ தான் நம்ம
நல்லொழுக்கத்தோடு என்ன செய்ய முடியும்? தேசத்துக்கு க்ஷேமம் வரும். இரண்டாவது பிரைஸ், துதி. அவருடைய எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுதான் தேடுறார், விரும்புகிறார். ஆவியோட உண்மையை யார் அவரை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. மூன்றாவது ப்ராக்ளமேஷன், பிரசன், கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவியுங்கள். அது மிக முக்கியமான. அப்பொழுதுதான் முடிவு வரும். சுவிசேஷம் எல்லாருக்கும் சொன்னால் தான் முடிவு. நான்காவது பவர், வல்லமை. அவனுடைய வல்லமை, வியாதியஸ்தர் மேல் கைகளை அவர் சொஸ்தமாவார்கள். விசேஷித்த அற்புதங்களை, தேவனுடைய வல்லமை இந்த உலகத்துக்கு விளங்க பண்ண வேண்டியது சபையுடைய. ஐந்தாவது பார்ட்னர்ஷிப், உடன். ஒவ்வொருவரும் சரீரத்தில் அவயமாக இருக்கு. ஒவ்வொருவரும் என்ன கை என்ன செய்யணுமோ கை செய்யணும், கால் செய்கிறத கால் செய்யணும், கண்ணு செய்கிறத கண் செய்யணும். எல்லாம் அவர்களுக்கு எந்த அவயமோ எந்த உத்தரவும் அது என்ன செய்யணும். யாரோ யாரோட என்ன செய்யக்கூடாது, போட்டி போடக்கூடாது. ஆறாவது ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். சபை ஆண்டவரை சந்திக்க திருவசனத்தினால் சுத்திகரித்து கரை திரை இல்லாத மகிமை உள்ள சபையாக காணப்படும். தேறினவர்களாக, முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஏழாவது பிரசன்ஸ், தேவனுடைய சமூகம். ஆண்டவரோடு இருக்கும்படி இப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் வருவேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாட்களே அப்படிப்பட்டவர்களாக, எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறாரோ சபையுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாக, சபையாக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதித்து உம்மை போற்றி பாடும்படி, எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரி. சபையினுடைய நோக்கம், இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நோக்கத்தோடு எங்களை சபையிலே வைத்திருக்கிறோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, தேசத்துக்கு க்ஷேமம் வரும்படி நாங்கள் நல்லொழுக்கத்தோடு, பக்தியோடு, கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி, அதிகாரத்தில் இல்லை யாவருக்காக ஜெபிக்கும்படி, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற சபையாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே ஒரு ஜெப சேனையாக நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிற சபையாக இந்த நாட்களிலே ஆவியோடும் உண்மையோடும் அப்படிப்பட்டவர்களை நீர் விரும்புகிறீர். உமக்கு விருப்பமான சபையாக உம்மை மகிமைப்படுத்த முடியும். இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சபையாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, உம்முடைய வசனங்களை போதிக்கிறவர்களாக யாவரும் உங்களை அறிந்து கொள்ளும். அனுதினமும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஒரு சபையாக அப்போஸ்தலர்களை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தது, விசுவாசிக்கிற நாளில் நடக்கும் அடையாளங்கள் எங்கள் சபையில் ஒவ்வொருவர் மூலமாக இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நாட்களிலே இணைந்து உடன் வேலையாட்களாக சரீரத்திலே அவயமாக, எந்த அவயமாக நாங்கள் காணப்பட்டு அந்த பொறுப்பை உண்மையோடு சந்தோஷத்தோடு நிறைவேற்றுகிறவர்களாக, உமக்காக கிரியை செய்கிற கடி கொடுக்கிறவர்களாக காணப்பட இருபத்தர் இந்த நாட்களை உண்மை சந்திக்க ஆயத்தப்படும். இப்படி வசனத்தை கொண்டு எங்களை சுத்திகரிப்பீராக. கரை திரை இல்லாத பிழையற்ற மகிமுள்ள சபையாக காணப்படும்படி, கிறிஸ்துவில் தேறினவர்களாக, வளர்ந்தவர்களாக, நிறைவை அடைந்தவர்களாக காணப்படும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க 2-3 பேர்
என் நாமத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில் வந்து இருப்பேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் மகிழ்ச்சியாய், அப்படிப்பட்டவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்மோடு இருக்கும்படி இப்படி பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாட்களில் மாற்றுகிறாங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை சந்தி, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலத்தான், அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தான், அவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை, வேலை ஸ்தலத்தில் மென்மேலும் உயர்த்தும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்கிறார். எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கிக்கா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தான் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உரிமையோடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ ஆண்டவர் இயேசுவின் உறவினில் நெருந்திட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ. இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர் அருள் நிறை ஒளியினை மேதினி வீசுவோ வார்த்தையை பிடித்துமே சுடர்களை போலவே எழும்பி பாரினில் சுடரை வீசுவோ எழும்பி பாரினில்
விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோ. சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்து என்றென்றுமா தேவையை செய்குவோ. துணிந்து என்றென்றுமா தேவையை செய்குவோ. ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசு